குட் மார்னிங். இந்த இடத்த ஃபுல்லாக பார்க்குறீங்கள, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரே வயல், அதற்கு அப்புறம் ஒரே ஆடு மாடுகள், இந்த பக்கம் ஆடு மாடுகள், அப்படியாய் மேய்ச்சலாய் ஒரு செழிப்பான ஒரு இடமா இருக்கிறது. இப்படி தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நீ எந்த மட்டும் நடந்து திரியிறியோ நீ அந்த மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போ இப்படி ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படின்னா, ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரு லோத்துக்காக. லோத்து, நீ எதை எடுத்துக்கிறியோ நீ அதை எடுத்துக்க, நீ விட்டுட்டு போகிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால அப்படியான ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் கூட விட்டு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களை இப்படியாய் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். எது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரோ அது பெஸ்ட்டாக இருக்கும், அது அதிகமானதாக இருக்கும், அது பழுக பெருகுகிறதாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ என்கிட்ட இருந்து இது பறிச்சிட்டாங்களே அப்படின்னு நாம் நினைக்காம நாம் விட்டு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கறது இப்படியான ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமை இப்படி தான் ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.